அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அக்டோபர் மாதத்துடைய மிக அற்புதமான ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த மாதம் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாங்க. இது ஒரு பணத்தை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய மிக அற்புதமான மணி ஸ்விட்ச் வேர்டு. அதாவது நமக்கு வரக்கூடிய பணமாக இருக்கட்டும், நம்மை நோக்கி வருகின்ற பணமாக இருக்கட்டும், இந்த பணமானது நமக்கு டபுளாக அப்படி பெருகிக்கிட்டு வரத்துக்கான மிக அற்புதமான ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். குடும்பத்தில் 2 பேர் சம்பாதிக்கிறோம், 4 பேர் சம்பாதிக்கிறோம், எல்லாம் சம்பாதிச்சாலுமே எவ்வளவு பணம் வந்தாலும் நம்முடைய வீட்டுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு இந்த பணம் நிச்சயமாக உபயோகமாகுது. அப்படிப்பட்ட இந்த பணமானது நல்ல டபுள் ஆகணும். பணம் வந்த வீட்டுக்குள்ளே வர பணங்கள் நமக்கு வீண் விரயங்கள் ஆகாமல் நமக்கு எல்லாமே சேமிப்பாக மாறணும். நிறைய பேர் வீட்டில் சம்பாதிப்போம், ஆனால் ஏதோ ஒரு செலவுகள் மாறி 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 ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள், அது மாதிரி டக்குன்னு பணமானது வீண் விரயம் ஆகிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய பணமானது நல்லபடியாக நமக்கு சேவிங்ஸாக மாறி நமக்கு நிறைய பணம் நம்மை நோக்கி வருவதற்கான ஒரு மணி அட்ராக்ஷன் அந்த ஸ்விட்ச் போர்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பயுமே இந்த மணி அட்ராக்ஷன் ஸ்விட்ச் போர்டு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதற்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏந்திரிச்சோன்னு சொல்லலாம், பகலில் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ சொல்லலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ அந்த நேரத்தில் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது நீங்கள் சொல்லலாம். இல்லை ஒரு பண விஷயமாக நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், அவங்க இப்போ யாரையாச்சும் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த பணம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அப்படி எந்த நேரம் எந்த சிச்சுவேஷன் எப்போ வேணாலும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய தடவை நம்ம நிறைய ஸ்விட்ச் வேர்டு பார்த்துருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 11 முறை எழுதி வைக்கிறது, ஒரு 9 முறை எழுதி வைக்கிறது, இல்லாட்டி லைனாக ஒரு பேப்பரில் கோடு போட்டு எழுதி வைக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எழுதி வச்சாலும் ஓகே தான், ஆனால் எழுதுறதை விட நம்ம அந்த மந்திரத்தை வாயால் நம்ம சொன்னாலே போதுமா. அந்த எழுதுகிற வேலையெல்லாம் எதுவுமே வேணாங்க. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 இந்த மாதம் முழுக்க கண்டிப்பாக உங்களுக்கு பணமானது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு இந்த யூனிவர்ஸும் சரி, இயற்கை பிரபஞ்சம், இது எல்லாமே நமக்கு சேர்ந்து இந்த ஒரு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு உங்கள் கிட்ட கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்விட்ச் வேர்ட் அக்டோபர் பபிள்ஸ் அப், மை மணி டபுள்ஸ் அப். அக்டோபர் பபிள்ஸ் அப், மை மணி டபுள்ஸ் அப். இதற்கு தமிழில் உள்ள விளக்கங்கள் கிடையாதுங்க, இங்கிலீஷில் மட்டும்தான். இந்த வார்த்தைகளை எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உச்சரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பணமானது இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயம் டபுள் ஆகும். இதற்கு குளிக்கணுமா, குளிக்காமல் சொல்லலாமா, காலையில் சொல்லலாமா, அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது சாப்பிட்டாலும் சரி, எந்த தீட்டுக்காலம் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பணமானது நிச்சயம் டபுளாகி உங்களுடைய பாக்கெட்டை கண்டிப்பாக நிரப்புங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.